ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசென்ட்டா ஒரு விஷயம் பயங்கர இஷ்யூவா போய்க்கிட்டு இருந்துச்சு. பயங்கர வைரல் ஆச்சு. எஸ், வைஷு அண்ட் நாஞ்சில் விஜயன் இவங்க 2 பேருடைய ஒரு விவகாரம் தான் பெரிய அளவுல சோசியல் மீடியால பேசப்பட்டுகிட்டு இருந்துச்சு. சோ அதுக்கான ஒரு தீர்வு இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ ஆல்ரெடி நாமளும் இதே சேனல்ல அவங்கள பத்தி ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தோம். அதாவது வைஷுவும் நாஞ்சில் விஜயனும் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா, அதாவது 7, 8 வருஷமா வந்து காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாஞ்சில் விஜயன் வைஷு கூட தொடர்புல தான் இருந்திருக்காரு. சோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நாஞ்சில் விஜயன் வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் வைஷுவ பிரேக்கப் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் நாஞ்சில் விஜயனோட ஃபேமிலிக்குமே தெரியும். சோ எல்லாருமே தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் யாரும் ஃபேமிலிஸ் என்கிட்ட பேசுறது இல்ல. பட் நாஞ்சில் விஜயன் மட்டும் பேசிக்கிட்டே இருப்பாரு. அதனால எனக்கு அவர் மட்டும் பேசினா போதும்னு நினைச்சு நானும் என்னோட லைஃப அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா திடீர்னு அவர் வந்து என்கிட்ட பேச மாட்றாரு, பிளாக் பண்ணிட்டாரு, என்ன அவாய்ட் பண்றாரு, நான் அவரை கான்டாக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வைஷு வந்துட்டு பயங்கரமா ஒரு புகார்லாம் முன் வச்சிருந்தாங்க. இத பத்தி அடுத்து எல்லா சோசியல் மீடியாக்கள்லயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நெட்டிசன்கள் எல்லாருமே இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ என்னதான் நடந்தது, எப்படி 2 பேருக்கும் வந்து பழக்கமாச்சு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரியும். 2 பேருமே வந்து ஒரு சேனல்ல ரொம்ப பிரபலமானவங்க தான். கிட்டத்தட்ட லேடி கெட்டப் அப்படின்னாலே நாஞ்சில் விஜயன் தான் போடுவாரு. அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி வைஷுவும் நிறைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில படங்கள்லயும் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒரு செலிபிரிட்டி லெவல்ல இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பழகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக வைஷு நிறைய போட்டோஸ கூட ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் எதுவுமே ஒரு பெருசா தப்பான போட்டோஸா இல்லாம நார்மல் செல்ஃபி போட்டோஸ் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இத வச்சுலாம் வந்து யாரும் வந்து நியாயம் சொல்ல முடியாது. இத வச்சு நாஞ்சில் விஜயனை எதுவும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து வைஷுக்கு எதிரா தான் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததா நாஞ்சில் விஜயன் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து வீடியோ போட்டிருந்தாங்க. வைஷுவை வந்து நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்த்தேன். அதுக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா சிஸ்டரா பார்த்தேன். சோ ஆனா அவங்களுக்கு என் மேல ரொம்ப நாளாவே லவ் இருந்தது. அவங்களும் சொன்னாங்க, நான் வந்து அதெல்லாம் வேண்டாம், ஃப்ரெண்டாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த விஷயம் எங்க வீட்ல எல்லாருக்குமே தெரியும். வைஷு எப்பவுமே எங்க வீட்ல ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் பழகுவாங்க, வருவாங்க, போவாங்க. ஆனா இந்த மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் ரொம்பவே பொய். நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே பொய். நான் அப்படி கிடையவே கிடையாது. நார்மலா எப்பவுமே அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுவேன் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் விஜயனும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் போயிட்டு அவங்கள இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் நாஞ்சில் விஜயன் ஒய்ஃபோட அம்மா, அதாவது நாஞ்சில் விஜயனோட மாமியாரையும் போய் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுல அவங்க வந்து வைஷுக்கு போன் கால் பண்ணி பேசுற மாதிரி அந்த ஆடியோஸ் இதெல்லாம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. தொடர்ந்து நாஞ்சில் விஜயனுக்கு தான் சப்போர்ட் வந்து அதிகமா இருந்துச்சு. சோ இதுக்கு முன்னாடியுமே நம்ம வந்து ஒரு வீடியோல ஜாய பத்தியும் மாதம்பட்டியை பத்தியும் பேசியிருந்தோம். சோ அதுலயும் எல்லாருமே மாதம்பட்டிக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து நாஞ்சில் விஜயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ஏன் அப்படின்னா அவங்க திருநங்கை அப்படின்றதுனாலயா, திருநங்கை வந்து யாரும் காதலிக்க மாட்டாங்க, இவங்க பொய் சொல்றாங்க. இன்னும் ஒரு தரப்பினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க பிக் பாஸ்க்கு போறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இப்ப கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பிக் பாஸ்க்கான ஆடிஷன் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே முடிஞ்சு போயிருச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப பிக் பாஸ் நடக்க போது, அதுக்கு இப்ப வாங்க ஆடிஷன் எடுப்பாங்க, இப்ப வாங்க ஆளை கூப்பிடுவாங்க. சோ அதுக்காக ஒரு பெண் வந்து இந்த மாதிரி போக்கஸ்ல தன்னை தானே அசிங்கப்படுத்திக்குவாங்களா? ஆல்ரெடி அவங்க ஒரு செலிபிரிட்டி, அவங்கள எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்ப எப்படி அவங்களே வந்து மீடியாக்களை கூப்பிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திக்குவாங்களா? எப்படியெல்லாம் சொல்லணுமோ அந்த மாதிரி எல்லாருமே திருச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்துல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ அவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி அதை அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணி அவங்க பேசிடுறாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னா, வைஷு, நாஞ்சில் விஜயன் இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிருக்காங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு. அதனாலதான் வைஷு இந்த அளவுக்கு தெளிவா எல்லா விஷயம் பேசுறாங்க. பட் ஒரு ஃபேமிலில இது வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத வைஷு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ தொடர்ந்து நாஞ்சில் விஜயன் சைட்ல இருந்து நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்களுக்கு இப்பதான் பொன் குழந்தை பிறந்திருக்கு, சோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது இதனால அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்த வைஷு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து இந்த விஷயத்துல தலையிட விரும்பல, இந்த கேஸை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். நாஞ்சில் விஜயன் மேல எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் என் மேலதான், அவர் என்கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு இப்ப அவங்களே சரண்டரும் ஆயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வைஷு இருக்காங்க, பட் அவங்கள சுத்தி உள்ளவங்களே நிறைய பேர் வந்து வைஷுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா எல்லாருமே வந்து நாஞ்சில் விஜயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. மேபி அவர் சைட்ல கொஞ்சம் உண்மைகள் இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே
தெரியும் இவங்க எப்படி பழகுறாங்க, எப்படி பழகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நெறைய சப்போர்ட் வைஷுக்கு போகாம அவங்க பின் வாங்கிட்டாங்க அப்படின்னுமே ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. பட் எனிவேஸ் இப்போ இந்த பிரச்சனைய ரொம்பவே ஸ்மூத்தா எல்லாமே சேர்ந்து முடிச்சாச்சு. சோ வைஷு இத ஸ்டார்ட் பண்ண மாதிரி அவங்களே முடிச்சும் வச்சுட்டாங்க. இப்போ அவங்க மன்னிப்பும் அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்டுட்டாங்க. நீ எப்பவும் போல எங்க வீட்டுக்கு வரலாம், ஃப்ரெண்டா பேசு, ஃப்ரெண்டா பழகு. பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீ வந்து பேசக்கூடாது, பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலில எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வைஷு வந்து சரி ஓகே இனி நான் யார்கிட்டயுமே பேச போறதில்ல. எனக்கு வந்து ரொம்ப வந்து தனிமை தேவைப்படுது. நான் கொஞ்ச நாள் இது எல்லாத்தையும் விட்டு விலகி இருக்க போறேன். பட் ரொம்ப ரொம்ப சாரி. சோ என்னால வந்து உங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு, அவமானப்பட்டிருக்கு, அசிங்கப்பட்டிருக்கு. இதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த கேஸையும் நான் அப்படியே டோட்டலா வாபஸ் வாங்கிடுறேன். இதுக்கப்புறம் அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நான் தானே வச்சுக்கோங்க. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. நாஞ்சில் விஜயன் ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. பட் இதுல உள்ளர்த்தம் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு இந்த விஷயத்த வைஷு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி அவங்களே முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் இத பத்தி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிரச்சனை நார்மலாவே முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல நாஞ்சில் விஜயன் அவரோட வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நாஞ்சில் விஜயன் அவங்க ஃபேமிலியோட, அவங்க குழந்தையோட, அவங்க மாமனார், மாமியார், அம்மா, அப்பா எல்லாரோட சேர்ந்து அவர் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஒரு திருநங்கை வந்து ஒரு குடும்பத்தை கெடுக்குறாங்க இப்படிலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவர் அவங்க ஃபேமிலியோட நல்லா தான் சந்தோஷமா இருக்காரு. வைஷு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களும் வந்து ஹாப்பியா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ வைஷு பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.